வேதனனை விட தேரருக்கு உணவளித்த விடுதலை புலிகள் சிறந்தவர்கள். தேரர் பகிரங்கம். பாலச்சந்திரன் மரணத்திற்கு காரணமானவை தற்போது மனம் வருந்துகின்றார் சிவஞானம் ஸ்ரீதரன். தையிட்டி விகாரியை இடிக்க முடியாது அமைச்சர் திட்டவட்டம். வாகனங்களை இறக்குமதி செய்ய தயங்கும் இறக்குமதியாளர்கள். இலங்கை புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு அனுரவின் கிறுக்கப்பிடி. இலங்கை அரசாங்கத்தை மாற்ற அமெரிக்காவிலிருந்து கிடைக்கும் பெரும் தொகை பணம். கனடாவில் குறைந்தபட்ச சம்பளம் அதிகரிப்பு வெளியான மகிழ்ச்சி தகவல். கனடாவில் வேலை தேடுபவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். தமிழீழ விடுதலை புலிகளின் ஆட்சிக் காலத்தில் கிளிநொச்சி நகரின் மத்தியில் அமைந்துள்ள லும்பினி விகாரையில் தலைமை தேரருக்கு உணவு வழங்கப்பட்டதாக ரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். தையிட்டி விகாரை விவகாரம் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள முகப்புத்தக பதிவில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த பதிவில், ஐயா, என்னை பொறுத்தவரையில் உங்களை விட தன்னுடைய இனத்திற்காக 30 ஆண்டுகள் போராடியவர்கள் சிறந்தவர்கள். அந்த ஆட்சிக் காலத்தில் கிளிநொச்சி நகரின் மத்தியில் அமைந்துள்ள லும்பினி விகாரையின் தலைமை தேரருக்கு உணவு வழங்கப்பட்டது. பௌத்தத்தின்படி திருடுவது கடுமையான பாவம், ஏமாற்றுவது பாவம். இந்த விகாரை அப்படி உருவாக்கப்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும். அதே போல தையிட்டி விகாரை உங்களுக்கு இடிக்க வேண்டும் என்றால் இடிக்கலாம், அது உங்கள் விருப்பமானால் நாங்கள் நாட்டில் எந்த இடத்தில் உள்ள எந்த ஒரு கோவிலையும் இடிக்கப் போவதில்லை. நாங்கள் பௌத்தர்கள், புத்தர் அருளிய போதனைகளை பின்பற்றியவர்கள். நாங்கள் எங்களுக்கு உண்மையான பௌத்தர்களாக வாழ வேண்டும் என்றால் முதலில் தன்னுடைய மகிழ்ச்சியை விட மற்றவரின் சந்தோஷத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். ஐயா, நீங்கள் ஒரு நாள் எங்கள் விகாரைக்கு வாருங்கள். புத்தர் வணங்க மட்டுமல்ல, புத்தர் சிலைக்கு இரு பக்கத்திலும் உள்ள இந்து கடவுளான முருகன் மற்றும் விஷ்ணு, கண்ணகி ஆகிய கடவுள்களை வணங்கலாம், பூஜையும் செய்யலாம். ஒரு நாள் வாருங்கள், உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். சிவ ஞானம் எனும் பெயர், உங்களுடைய பெயருடைய அர்த்தம் சிவபெருமானின் ஞானம் மற்றும் அறிவை கொண்டவர் என்பதாகும். உங்களுக்கு சிவபெருமானின் ஞானத்தில் ஒரு துளியும் நாட்டின் மக்களுக்காக சேவை செய்வதற்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனது இளைய மகன் பாலச்சந்திரனுடைய மரணத்திற்கு காரணமாக இருந்தவரே இன்று பல ஆண்டுகள் கழித்து மனம் வருந்துவதாக வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மத்திய கல்லூரியில் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இதனை அவர் கூறினார். அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனது இளைய மகன் பாலச்சந்திரன் உயிரிழந்த செய்தி கேட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மிகவும் மன வருத்தம் அடைந்தார் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் கூறுகின்றார். இந்த நிலையில் பாலச்சந்திரன் உயிரிழந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாகவும் கோட்டபய ராஜபக்ஷ பாதுகாப்புத்துறை செயலாளராகவும் இருந்தார். அவருக்கு பிஸ்கெட் கொடுத்து இலங்கை இராணுவத்தினரால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். வெளிநாட்டு பத்திரிகைகளில் அவரின் மரணத்தை ஆய்வு செய்து செய்திகள் வெளிவந்துள்ளன. வெகு காலத்திற்கு பின்னர் தான் இந்த விடயங்கள் எமக்கு தெரிய வந்துள்ளது என குறிப்பிட்டிருக்கின்றார். தையிட்டி விகாரையை உடைப்பதன் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு வருமா என்பது கேள்விக்குரிய என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கின்றார். குறித்த விடயத்தை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுள்ள நிகழ்வொன்றில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்களுடைய கேள்விக்கு பதிலளிக்கும் போது குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற 5 லட்சத்திற்கும் அதிகமான மக்களுடைய விருப்பம் என்னவென்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த வகையில் விகாரை கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதில் பூஜை வழிபாடுகளும் தொடர்கின்றது. அன்றைய தினம் பேசாதவர்கள் மற்றும் நடவடிக்கை எடுக்காதவர்கள் இன்றைக்கு இதனை பூதாகரமான பிரச்சனையாக எழுப்புவதற்கு முயல்கின்றனர். உண்மையிலேயே இதனை இதய சுத்தியுடன் செய்கின்றார்களா, அல்லது எதிர்வரும் நாட்களில் இவர்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலில் இதனை துருப்புச்சீட்டாக பயன்படுத்த முயல்கின்றார்களா என்ற கேள்வி எழுகின்றது. மீண்டும் இனவாதத்தை தூண்ட முடியாது. இனவாதத்தை பயன்படுத்தி இலங்கையை பிளவுபடுத்த முடியாது. நாட்டின் அபிவிருத்தியை பற்றி பேச முடியாது. அபிவிருத்தி துரிதமாக முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இவர்கள் இனவாத மதவாதத்தை தூண்டி மீண்டும் தங்களை நிலைநாட்டிக் கொள்ள சிலர் முயல்கின்றனர். எங்கள் அரசாங்கத்தின் கீழ் இந்த போராட்டங்கள் இடம்பெறுகின்றது. இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் மக்களோடு கலந்துரையாடி தீர்வை எட்ட முயல்கின்றோம். விகாரை சட்ட விரோதமா அல்லது சட்ட ரீதியானது என்பதை வாதங்களாக தனித்தனியான கருத்துக்களை சொல்ல முடியும். விகாரை அமைக்கப்பட்ட இடம் மக்களுடைய இடம் என்பதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை. அந்த வகையில் நிச்சயமாக அந்த மக்களுக்கு அதற்குரிய நஷ்ட ஈடு மற்றும் காணிகளை வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது. விகாரையை உடைப்பதன் மூலம் தையிட்டி பிரச்சினைக்கு தீர்வு வருமா என்பது கேள்விக்குறியே. ஆகவே சுமூகமான தீர்வை எட்ட வேண்டுமே தவிர மீண்டும் இனவாதத்தையும் மதவாதத்தையும் வளர்க்கக்கூடிய தீர்வை முன்னெடுக்க கூடாது என அவர் தெரிவித்திருக்கின்றார்.
வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு இறக்குமதியாளர்கள் தயக்கம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட போதிலும் பெருமளவில் வாகனங்களை இறக்குமதி செய்வதில் இறக்குமதியாளர்கள் ஆர்வம் காட்டவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. வாகன இறக்குமதிகளின் போதான கட்டுப்பாடுகள்தான் வாகனங்களுக்கான வரி விதிப்பு போன்ற காரணங்களினால் இவ்வாறு இறக்குமதியாளர்கள் தயக்கம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக கொள்வனவாளர்களை தேடிக் கொள்வதில் நிலவும் சிரமங்களினால் வாகன இறக்குமதி மந்தகதியில் காணப்படுவதாக தெரிய வருகின்றது. வாகனம் தேவைப்படுவோர் முன்பதிவு செய்வதன் அடிப்படையில் தற்பொழுது வாகன இறக்குமதியாளர்கள் வாகனங்களை வரையறுக்கப்பட்ட அடிப்படையில் இறக்குமதி செய்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. இறக்குமதியாளர்கள் ஊடாக வாகனம் கொள்வனவு செய்யப்படும் போது கொள்வனவு செய்வோர் மீது மேலதிக வரி விதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் வாகனங்களின் விலைகள் அதிகரிப்பதாக இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் பெரிய வாகன இறக்குமதி நிறுவனங்கள் கூட முன்பதிவு அடிப்படையில் மட்டும் வாகனங்களை இறக்குமதி செய்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் பல புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மீது பயண தடையை அரசாங்கம் கொண்டுவர இருப்பதாக ராணுவ ஆய்வாளர் அருஸ் தெரிவித்திருக்கின்றார். உள்ளக பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த விடயத்தை வெளிப்படுத்தி இருப்பதாக கூறப்படுகின்றது. எனினும் யார் யார் மீது பயண தடை விதிக்கப்பட போகின்றது என்பது குறித்து இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை. மேலும் உள்ளக தகவல்களின்படி குற்றப்புலனாய்வுத்துறையினரின் விசாரணைகளை புலனாய்வு அமைப்பினர் தவறாக வழிநடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை உட்பட பல நாடுகளில் அரசாங்கங்களை மாற்ற சர்வதேச மேம்பாட்டிற்கான அமெரிக்க நிறுவனத்தின் பணம் செலவழித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியுள்ளார். தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் இதனை கூறியுள்ளார். அமெரிக்க முதலீட்டாளர் ஜோர்ஜ் செரோஸ் ஜுஎசைட் நிறுவன மேம்பாட்டிற்காக அமெரிக்க நிறுவனத்திலிருந்து 260 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்று அதனை இலங்கை, பங்களாதேஷ், உக்ரைன், சிரியா, ஈரான், பாகிஸ்தான், இந்தியா, இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவில் சர்ச்சைகளை பரப்பும், அரசாங்கங்களை மாற்றவும், தனிப்பட்ட ஆதாயத்தை பெறவும் பயன்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனடா ஒன்டாரியோவில் 1 மணி நேரத்திற்கான குறைந்தபட்ச சம்பளம் 17.82 கனேடிய டாலர்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் அடிப்படையில் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 2024 நிலவரப்படி ஒன்டாரியோவில் 1 மணி நேரத்திற்கான குறைந்தபட்ச ஊழியர் சம்பளம் 17.2 இருந்தது. கனடாவில் நிலவும் பணவீக்கம் மற்றும் பொருளாதார போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள ஊழியர் சம்பளத்தை மாற்றியமைக்கும் நோக்குடன் இந்த சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அத்தோடு ஒன்டாரியோவில் உள்ள மதுபான சாலை ஊழியர்களின் சம்பளம் வேறுபட்டதாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒன்டாரியோவில் உள்ள தொழில் புரியும் மாணவர்களுக்கான குறைந்தபட்ச 1 மணி நேர ஊதியம் 16.2 கனேடிய டாலர்களாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவின் தற்போது வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாகவும் ஜனவரி மாதத்தில் மாத்திரம் 76,000 வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இதனால் கனடாவில் வேலையின்மை விகிதம் எதிர்பாராத விதமாக சரிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக கடந்த ஜனவரி மாதம் வேலையின்மை விகிதம் 6.6% பதிவாகியிருந்த நிலையில் அதற்கு முந்தைய மாதத்தில் 6.7% என பதிவாகியிருக்கிறது. கடந்த டிசம்பரில் இந்த எண்ணிக்கை 91,000 என இருந்தாலும் தற்போதைய நெருக்கடியான சூழலில் 76,000 வேலைவாய்ப்புகள் என்பது குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் என்று கூறப்படுகின்றது. மேலும் கடந்த ஆண்டை விடவும் இந்த ஆண்டு 15 முதல் 24 வயதுக்குட்பட்டவர்களுக்கான வேலைவாய்ப்பு 1.1% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பிரிவில் வேலையின்மை விகிதம் 14.2%-இருந்து 13.6% குறைந்தது. நிரந்தர ஊழியர்களுக்கான சராசரி மணிநேர ஊதிய வளர்ச்சி 3.7% இருந்தது. இது டிசம்பரில் திருத்தப்பட்ட 3.8%-இருந்து சற்று குறைவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கனடாவின் புதிய குடியேற்ற திட்டங்கள் மூலம் பிற நாட்டினருக்கு நிரந்தர குடியுரிமையுடன் வேலை கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பில் அந்த நாட்டின் குடியேற்றம் மற்றும் குடியுரிமை அமைச்சர் மார்க் மில்லர் புதிய திட்டங்களை அறிவித்திருக்கின்றார். திறமையான தொழிலாளர்களை நாட்டில் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு ஈர்ப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார்.